உங்களுக்கான இன்னொரு அற்புதமான நாள். இந்த நாளும் நல்ல நாளா அமையும் நம்புறேன். ஒருத்தரோட வாழ்க்கை ஓவர் நைட்ல மாறிடுங்கிறது நம்ப முடியாத விஷயம் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது உண்மையாவே நடந்துச்சு. சில வாரங்களுக்கு முன்னாடி அதோ அந்த இடத்துலதான் நடந்துச்சு. Oscorp Industries, the world's premier chemical research facility. அப்ப நாங்க எல்லாரும் ஒரு ஃபீல்ட் ட்ரிப் போயிருந்தோம். பேர் என்ன? பீட்டர் பார்க்கர். P for phosphorus, E for electron, T for போதும் போதும், உன் பேர் லிஸ்ட்ல இருக்கு. போட்டுக்க, அவுத்தர கூட. Wow, என்னோட ஆஸ்கார்ப் ஐடென்டிஃபிகேஷன் பேட்ச். இப்ப நான் சயின்ஸ் ஏஜென்ட் டபுள் ஹெலிக்ஸ் 7 மாதிரி இருக்கேன். ஏன் இப்படி நான் பண்ணி என்ன பயமுறுத்துற பீட்டர்? இவன் தான் ஹாரி ஆஸ்பார்ன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த வருஷம் நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படிக்கல. ஏன்னா அவன் ஜீனியஸ்லாம் படிக்கிற ஸ்கூல்ல சேர்ந்துட்டான், ஹொரைசன் ஹை. முக்கியமா அவன் இங்க இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இது உங்க அப்பாவுக்கு சொந்தமான இடம். ஹாரி, நீ எப்படி இப்ப எக்ஸைட் ஆகாம நார்மலா இருக்க? நீ ஒரு அறிவியல் புலிங்கிறத மறந்துட்டியா? இப்ப நம்ம உலகத்தோட ரொம்ப அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட்ட பார்க்க போறோம். இது எங்க அப்பாவோட கம்பெனி பீட்டர். ஃபீல்ட் ட்ரிப்புக்கு நீ உங்க ஆண்டி வீட்டுக்கு போனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போ எனக்கும் இருக்கு. நான் எதுவும் பண்ணல. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. சொல்றது கேக்குதா? இது ரியாக்டர் மெல்டவுனா, காமா ரேடியேஷனா, ஆஸ்கார்டியன் இன்டர்ஃபியரன்ஸா? எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வச்சிருந்த ஸ்பைடர்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆயிடுச்சு. நீங்க பயப்படாதீங்க, நாங்க அதை சீக்கிரமே பிடிச்சிருவோம். வைரஸா? அப்ப கண்டிப்பா பெரிய பிரச்சனை வர போகுது. பார்க்கர், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? சாரி மிஸ்டர் ஸ்மைத். ஹாரி, மிட்டவுன் ஹைல இருந்து வெளியில கூட்டிட்டு வரதா இப்படி பண்ணோம். உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா என் பையன் அலிஸ்டரோட கம்பெனி கூட. பீட்டரோட ஃபீல்ட் ட்ரிப் பார்ட்னர் லிஸ் ஆலன். லிஸ், பார்க்கரை பத்திரமா பாத்துக்க. நம்ம பயணம் தொடங்க போகுது. எஸ் சார். Welcome everyone to Oscorp Industries, the world's premier chemical research facility and electronics manufacturer. Oh, sorry. That's okay. இவ்வளவு பெரிய தொழிற்சாலையை சுத்தி பார்க்கறதுல இவர் மாதிரியே நீங்களும் ரொம்ப ஆச்சரியத்துல இருப்பீங்கன்னு நம்புறேன். முக்கியமா பெரிய மிஷின்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நீங்க உண்மையான சயின்டிஸ்டா இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம். நான் சொல்ல போற இந்த 5 அறிவியல் முறைகளை வச்சு, அந்த 5 முறைகள் என்னன்னா கவனிப்பு, கருதுகோள், கணிப்பை, பரிசோதனை, அப்புறம் தீர்மானம். சாரி மிஸ்டர் பார்க்கர், இதுக்கு மேல ஏதாவது பேசினா உன்னை ஸ்ட்ரைட்டா நிலாவுக்கே அனுப்பிடுவேன். வெல் மிஸ்டர் ஸ்மைத், சயின்டிபிக்கா சொல்லணும்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. போதும்னு நினைக்கிறேன் மிஸ்டர் ஆஸ்போர்ன். எனக்கு தெரிஞ்ச சயின்டிஸ்டுங்க எல்லாம் வாய்ப்பை பத்தி யோசிக்கவே கூடாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு தேடி வராது, அவங்களாதான் உருவாக்கிக்கணும். சரி, எங்களோட புது ரோபோட்டை யார் எக்ஸாமின் பண்ண போறீங்க? ஹாரி, நீயும் உன் பார்ட்னரும் ஏன் ட்ரை பண்ண கூடாது? வாழ்க்கையில சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா அமையும் போது முதல்ல ஏன் பீட்டரோட குரூப்பை நம்ம ட்ரை பண்ண கூடாது? அவன் என்ன விட ஆர்வமா இருக்கானே. அப்படி போடு. என்னன்னு தெரியல, எல்லா விஷயங்களும் என்ன தேடி வந்தது. வெயிட், நான் லெஃப்ட் ஹேண்டர், அதுக்கு இந்த மாதிரி ஒரு பண்ணு. அசாதாரணமான சூழல் நமக்கு சாதகமா அமையிற தருணம். உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுது. Are you okay, Pete? என்னன்னு தெரியல, உடம்பெல்லாம். நேரா போய் ரைட்ல திரும்பு. ஐயோ, அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்டு இருக்கே.